உங்க அம்மா அப்பா சண்டை போடும்போது என்னப்பா பண்ணுங்க? அப்பா ப்ளீஸ்ப்பா அம்மாட்ட பேசுப்பா, அம்மா பாவம்பா, அம்மா அழுதுன்னு இருப்பாங்க, அப்பா அம்மா பாவம்மான்னு பேசிப்பேன். அப்பா வந்து கொஞ்சம் சமாதானம்னே அம்மாட்ட போயிட்டு பேசுவேன், அம்மா விடுமா அப்பா தானம்மா அப்படின்னு பேசும்போது லாஸ்டா வந்து 2 பேரும் சாரி கேட்டுப்பாங்க. உங்களுக்கு பிரச்சனையா இன்னொருத்தங்களை எடுத்துட்டு வராதீங்க, உங்க லைஃப்ல எடுத்துட்டு வராதீங்க. நம்ம சண்டை போட்ட பிறகு நீ பேசுவியா நான் பேசுவேன், அந்த விஷயம் வேண்டாமே. 11 வருஷத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரு ½ அன் ஹவர் எங்க சண்டை இருந்தது கிடையாது. மூஞ்சியை பார்த்தாலே சிரிச்சுப்போம் ஆட்டோமேட்டிக்கா. என் மூஞ்சியை பார்த்தா அவர் சிரிச்சிருவாரு, அவர் மூஞ்சியை பார்த்தா நான் சிரிச்சிருவேன். அப்படி இல்லைன்னா சம்பந்தமே இல்லாம என் மேல தப்பு இல்லைனாலும் நான் போய் சாரி கேட்டுருவேன், அவர் மேல தப்பு இல்லைனாலும் நான் சாரி கேட்டுருவேன். ஒரு நாளைக்கு நம்ம வேலைக்கு போறோம்னா சம்பந்தமே இல்லாதவங்க கிட்ட எல்லாம் தேவையே இல்லாம போய் நம்ம சாரி கேட்கிறோம். அந்த இடத்துல நம்ம கூச்சப்படாத போது நம்மளோட லைஃப் பார்ட்னர்கிட்ட நம்ம கூச்சப்படணும்னு அவசியமே கிடையாது. இவங்க வந்து சண்டை போட்டாங்கன்னா எப்படின்னா ஃபர்ஸ்ட் முறைச்சுப்பாங்க, முறைச்சு மூஞ்ச பார்க்கும்போது சிரிச்சிட்டாங்க, சிரிச்சிட்டு சாரிப்பா 2 பேரும் சாரி கேட்டு அப்படியே சம்பந்தம். பையன் வந்துதான் எங்களுக்கு வந்து ஒரு சமாதான புறாவே. இப்ப நான் பேசலன்னா இல்ல அவங்க பேசலன்னா பைக்ல ஏறி உட்காந்துட்டுனா எனக்கு முன்னாடி வந்து உட்காந்துட்டு அப்பா அம்மா தானப்பா நம்ம கூட தான் இருக்க போறாங்க, இத்தனை வருஷம் உங்க கூட தானே இருக்காங்க, மன்னிச்சிருப்பா அப்படின்றோம். அப்புறம் கொஞ்ச நேரம் பின்னாடி பக்கம் உட்காந்துட்டு அப்பா யாருக்கு கஷ்டப்படுறாரு, அப்பா தானம்மா நம்ம கூட தானம்மா இருக்காரு, நம்மள விட்டு எங்கம்மா போயிட போறாரு, பேசிட்டுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்டு என் பையன் கிஃப்ட் எடுத்தோடனே யாராலையும் அந்த ஒரு மைண்ட் செட் சின்ன வயசுல வராது. அந்த அளவுக்கு நீங்க அந்த குழந்தை முன்னாடி வளர்த்திருக்கீங்க. சோ அந்த வளர்ப்புன்னு ஒரு விஷயம் தான் அந்த நிக்குது. என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் நிறைய பேர் அழுதுருக்காங்க, எங்க அப்பா இப்படி பண்றாரா அப்படி பண்றாரான்னு, என்ன பேசவே மாட்டாரா அப்படின்லாம் சொல்லிட்டு அழுதுருக்காங்க சண்டை வரும்போது. அப்ப நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஜஸ்ட் ஸ்நாக்ஸ் கொடுத்து தலையில தட்டி எச்சிக் நாய பேசுறா சும்மா போர்லாம் அடிச்சிருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு வேற டாபிக்குள்ள சும்மா கார்ட்டூனு நீ ஸ்போர்ட்ஸ்ல என்னடா பண்ணணும்னு அப்படியே மாத்தி விட்டுருவோம் மைண்ட். நீ என்ன பண்ணிருக்கணும், உன் ஃப்ரெண்டுங்களை வந்து உங்க அப்பாட்ட எடுத்துட்டு வந்து விட்டுட்டு இருக்கணும். அவர் வந்து 1987ல இருந்து ஆரம்பிச்சு எடுத்துட்டு வந்திருப்பாரு. பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா பையன் பிறந்துட்டான் இதுக்கப்புறம் அவனோட ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கணும்ன்றதுனாலன்ட்டு அந்த ஒர்க்ல பிஸி ஆயிருவீங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ற ஒரு விஷயம் 2 பேருமே குறைஞ்சிரும். ஏன்னா நீங்களும் வேலைக்கு போற மாதிரி இருக்கும், அவரும் வேலைக்கு போற மாதிரி இருக்கும். என் பையன் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கன்னா உனக்காக தானப்பா வேலைக்கு போற அந்த ஒரு வார்த்தை வரும். ஆனா டைம் ஸ்பெண்ட் பண்றது இருக்காது. உங்களுக்கு அதை தாண்டி எப்படி அந்த டைம் ஸ்பெண்ட் பண்றது முக்கியம் தோணுச்சு? எனக்கு சின்ன வயசுல சில விஷயம் கிடைக்கல, ஆனா ஒரு அத்லட்ல இருந்தேன். படின்ற ஒரு டாபிக்கை தான் எழுக்கிறாங்க, அதனால வந்து பெருசா எந்த விஷயத்துலயும் கலந்துக்க முடியல. அந்த சின்ன விஷயம் என்னன்னா என் பிள்ளைக்கு என்ன பிடிக்கும், அவனை நிறைய கிளாஸ்க்கு எடுத்துட்டு போய் விட்டேன். அவனுக்கு என்ன பிடிக்கும், அவன் மைண்ட்ல என்ன செட்டப் இருக்கும், அதே மாதிரி அவன் கூட எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவன் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் தான் ஆசைப்படுவேன். ஏன்னா அவன் என்னோட ஃப்ரெண்டு, என் பையனா பார்க்க மாட்டேன், ஃப்ரெண்டு. ஒரு ஃப்ரெண்டு கூட நம்ம எப்படி ஷேர் பண்ணிப்போம் எல்லா விஷயமும். அப்படி இருந்தாதான் பசங்களோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும். அவனுக்கு என்ன பிடிக்கும், அவனுக்கு என்ன பெஸ்டா கொடுக்கலாம், அவன் சுமாரா படிச்சாலும் அவனுக்கு என்ன பிடிக்கும், ஒரு கம்மியான சம்பளத்துல போனாலும் அவன் சந்தோஷமா பிடிச்ச வேலைக்கு போகும்போது தான் அவன் வந்து ஒரு பெஸ்டாவே தெரியும். நம்ம வந்து ஆடம்பரமான வாழ்க்கை தேடி ஓடணும்னா என் புள்ள வாழ்க்கை எப்படி இருக்கும்னா நரகமா தான் இருக்கும். அது ஃபேக்கா தான் வாழும், சிரிக்கும், என்னப்பா எப்படி இருக்கேன் நல்லா இருக்கேன் கௌரவமா காட்டுற மாதிரி தான் இருக்கும். ஆனா அவனோட சந்தோஷம் பாதிக்கும். அந்த சந்தோஷம் ஃபுல் கிடைக்கணும் அவனுக்கு. அதுதான் என்னோட ஆசை. என்னோட பேரண்ட்ஸ் வந்து பசங்களை வந்து படிச்சே ஆகணும்னு வற்புறுத்துறாங்க இல்லைங்களா? அது ரொம்ப தப்பு தான். ஏன் சொல்றேன்னா நம்ம வாழ போற வாழ்க்கை வந்து ஒரு 50 வருஷம் வாழ போறோமா, 20 வருஷம் தூங்கி தான் கழிக்கிறோம், 8 மணி நேரம் தூங்கி தான் கழிக்கிறோம். இப்போ அவனுக்குன்னு ஒரு ஃப்ரீடம் இருக்கும்ல, அவனை போட்டு திணிச்சிட்டா எல்லா விஷயம் நீ பண்ணு ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. அப்படி பண்ணு ஸ்ட்ரெஸ் ஆவாங்க.